மருத்துவத்துறை அப்படின்றது ஒரு மகத்துவமான துறை. மருத்துவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் மகத்துவர்கள் கூட. ஏன்னா ஒரு தாய்க்கு அப்புறம் நம்மளுடைய உடலை முழுமையாக பராமரிக்கிறது, நம்மளோட நோயிலிருந்து காப்பாற்றுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் தான். கடவுளுக்கு இணையாக, கடவுளுக்கும் மீறிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படி இருக்குன்னா அதை நம்ம மருத்துவத்துறையை நம்ம சொல்லலாம். இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய கனவை உருவாக்கிய ஃபவுண்டர் அண்ட் சான்சலர் திரு ஏஎன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா எங்க இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்து உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் கோமதி ராதாகிருஷ்ணன் மேம் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் மேடம் கோ சான்சலர் அவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொஃபசர் டாக்டர் ஆர்.எஸ். நீலகண்டன் சார் வைஸ் சான்சலர் அவர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கனவை உருவாக்கிடுறாங்க, அந்த கனவை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயம். அதுக்கு ஒரு பேஷன் வேணும், ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு வேணும். அந்த அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தா மட்டும்தான் மற்றவர்கள் உருவாக்கிய கனவு, அந்த கனவு நம்முடைய கனவை இணைச்சு நம்ம மேற்கொண்டு பயணிக்க முடியும். அந்த கனவை மிக அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார் ப்ரொஃபசர் டாக்டர் சி கிருத்திகா மேடம் அவர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்கி ஆக்குபேஷன் தெரப்பி பற்றியதான ஒரு தொழில்முறை மருத்துவத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வை இந்த சமுதாயத்துக்கு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு கருவை உருவாக்கி மிக அழகாக ஒரு அற்புதமான ஒரு உலக சாதனையை இங்கு ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் தீபா சுந்தரேஸ்வரன் பிரின்சிபல் ஆஃப் எஃப்ஓடி அவர்களுக்கு எனது வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய கைத்தட்டல்கள் உங்கள் வெற்றியை நிரூபிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க மேடமோட பேர் சொன்னாலும் நீங்க எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியா கைத்தட்டுனீங்க. அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு மேடமே பிடிச்சிருக்கு, நீங்க செய்யக்கூடிய அந்த உலக சாதனை பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி எந்த ஒரு விஷயத்தை தடைகள் இல்லாம நம்ம இந்த உலகத்துல செய்ய முடியாது. தடைகள் அந்த தடைகளை மீறினால்தான் அது சரித்திரம். இல்லைன்னா கடந்து போனா அவன் சாதாரண மனிதன். யார் போராட்டங்களை வென்று வருகிறானோ அவன் தான் சரித்திர மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்தணும், இந்த உலக சாதனை ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்றதுக்காக என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக உங்களுடைய பிரின்சிபல் எங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போன நிறைய கல்லூரிகள் எஃப்ஓடி சம்பந்தமா இருக்கக்கூடியவங்க நிறைய உலக சாதனைகள் தொடர்ந்து நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம் அந்த டிபார்ட்மெண்ட் கூட. அப்ப இவங்க பேசும்போது ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, எனக்கு 2 விஷயம் வேணும் சார். ஒண்ணு இந்த துறையை நான் இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்தணும், இந்த மருத்துவ முறை பற்றி தெரியணும். இரண்டாவது என்னுடைய மாணவர்கள் மூலியமா இந்த எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். என்னுடைய மாணவர்கள் எல்லோருமே உலக சாதனையாளராக மாற வேண்டும் அப்படின்ற அவங்களுடைய அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம கல்விக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பிச்சாச்சு, அடையாளப்படுத்துவது எங்கள் கடமை, ஆளுமையாவது உங்கள் திறமை. உங்களுக்கு உலக சான்றிதழ்கள் எல்லாம், உலக சாதனைக்கான சான்றிதழ்கள் எல்லாமே தயார் நிலையில இருக்கு. உங்களுடைய வேலை இந்த சாதனையை முடிச்சுட்டு அந்த சான்றிதழ் வாங்க வேண்டியது மட்டும்தான். அதே மாதிரி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த தடைகள் சொன்னாங்க. அது முக்கியமான தடையை பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய திறமை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தரம், ஒரு மேடை. மேடையும் மைக்கும் இல்லைன்னா நமக்கு மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய நடிகர்கள் நிறைய பேர் நமக்கு தெரியாமே போயிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மேடையை பாத்தீங்கன்னா இங்க மீனாட்சி டென்டல் காலேஜ் பிரின்சிபல் சார் இவங்க இந்த இடத்த கொடுத்திருக்காங்க. சோ அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையை நீங்கள் சாதனை, அந்த உலக சாதனை முயற்சியை நீங்கள் முறியடிக்கும் போது உங்களுக்கு இந்த மேடை கொடுத்ததுக்காக இந்த டென்டல் காலேஜ், மீனாட்சி டென்டல் காலேஜும் நிச்சயமாக பெருமை கொள்ளும். நீங்க மிக சிறப்பாக அதை வழிநடத்த வேண்டும் என்று நான் உங்களை எல்லாருமே நான் கேட்டுக்கிறேன். அதன் பிறகு இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்யறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பொருத்தமான கெஸ்ட் நமக்கு தேவை, ஒரு சிறப்பு விருந்தினர்கள் தேவை அப்படின்னு நாங்க யோசிச்சப்ப எனக்கு 2 பேர் என்னுடைய மைண்ட்ல வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த துறை சார்ந்து தன்னுடைய மகளை இந்த எஃப்ஓடி ஆக்குபேஷன் தெரப்பி படிக்க வைத்த அட்வொகேட் பத்மபிரியா மேடம் அவர்கள். அவங்களுடைய மாணவியும் இந்த துறையை சேர்ந்தவங்க. இதுவரைக்கும் இந்த துறையில் ஒரு 2 சாதனைகள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆக்குபேஷன் தெரப்பி ரிலேட்டடா 2 சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்க ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க நான் உணர்ந்தேன். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு சமூக பணிகள் சொல்லிட்டு இலங்கை மக்களுக்கு உதவுவதுன்னு சொல்லி ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் சமூக ஆர்வலராக பயணித்துக் கொண்டிருக்கும் தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்கள் நடித்து ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்க ஆக்டர் விஜய் விஸ்வா அவர்கள் இங்க வந்திருக்காங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா நிகழ்ச்சிக்கும் கண்டிப்பா 2 விஷயம் தேவை. ஒண்ணு கோஆர்டினேட்டர் தேவை, ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரஸ் பீப்புள் தேவை. சோ பிரஸ் பீப்புளுக்கு இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத எங்கள் நிகழ்வு காப்பிரகாஷ் முடிஞ்ச அளவு இந்த விஷயத்தை கொண்டு போகிறது நாங்கள் முயற்சிகள் எடுக்கிறோம். இரண்டாவதாக கோஆர்டினேட்டர்ஸ்களாக இருக்கக்கூடிய டியூட்டர் டாக்டர் பூஜா அவர்களுக்கும் டாக்டர் பூர்ணி அவர்களுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரையும் வாழ்த்துக்க. இப்போ நீங்க இந்த உலக சாதனைக்கு
இந்த பள்ளியை நீங்க பெருமைப்படுத்தணும். அதே மாதிரி இங்க வந்திருக்கிற எல்லா ஆசிரியர்களும் பேராசிரியர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் முதல் முறை சந்திப்பதால் நிறைய பேரோட பேர் தெரியல, எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்க செய்ய வேண்டியது இந்த சாதனை முடிங்க. சாதனை முடிச்ச பிறகு அந்த சாதனை விழாவில் நம்ம எல்லாருக்குமே உரையாட காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். A very happy morning to one and all here, and a very pleasant morning to all the dignitaries on the stage. So, as Sir Andiko mentioned pannitaga, so I am a very proud mother of occupational therapist Srija, my daughter. So she completed this occupational therapy this year January from Ramachandra University. So it's a proud moment for me to address this faculty of occupational therapy for an world record achievement for today. So first of all, let me give a very big round of applause to all the participants of today. World record attempt. There are so many things to share with the students. நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசணும்னு நினைப்பேன். Today I am just going to share few things which I think the most important things to share for the youngsters. Every time see human psychology, how it works. நம்ம அதுவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு any not only for students, for any people, how a human psychology works. நம்ம ஒரு விஷயத்தை வந்து சக்சஸ் ஆக்குறோம். When we get success, when we are happy, when we do something which somebody cannot do, அதெல்லாம் பண்ணும்போது what is the feel or thought we get? யாரோ ஒருத்தர் நம்மளை கங்க்ராச்சுலேட் பண்ணும்போது we feel very proud and we say, எப்படிப்பா நீ சென்டம் எடுத்திருக்க மேக்ஸில், how is it possible for you to come first in the university-னா கேட்கும்போது it's all because of my hard work அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் வந்து எங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க, they were my supporters-ன்னு சொல்லுவோம். பட் when we fail, when we could not achieve something in our life, என்ன சொல்லுவோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. we will definitely say, எனக்கு டைம் சரியில்லை, கடவுள் வந்து எனக்கு சரியா ஹெல்ப் பண்ணல, என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கு சரியா சப்போர்ட் பண்ணல. so many reasons will be there, but we'll never say I am the reason for this failure. so சக்சஸ்க்கு கிரெடிட் எடுத்துக்கிற யார் ஒருத்தருமே is not ready to take the is not ready to blame themselves when they face a failure. so இந்த aspect வந்துட்டு மாறினா தான். so whenever you face some problem, whenever you face some failures, definitely you should be able to think that I am the reason for this. எப்போ வந்து ஒரு ஹாப்பினஸ் சக்ஸஸ்க்கு நான் ரீசனும் இதுக்கும் நான் தான் ரீசன். ஸோ ஐ ஷுட் கோ பேக் அண்ட் சி வேர் ஐ ஹவ் டன் அ மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணாதான் அகெயின் ஐ கேன் கம் அவுட் ஆஃப் திஸ் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தால் தான் we can continue our journey. any successful person யாரை போய் பார்த்தாலும் they will have so much of எத்தனை விதமான டிஃபிகல்ட்டிஸ், எத்தனை விதமான கஷ்டங்கள் அவங்க பார்த்தாங்கிறது ஆஃப்டர் ஆல் தட் ஒன்லி தே வுட் ஹவ் லேண்டட் வேர் தே ஆர் ரைட் நவ். ஸோ அப்படி தான் வந்துட்டு we can go. அண்ட் எண்ணங்கள் நமக்கு வந்து ரொம்ப உயர்வாக இருக்க வேண்டும். ஒரு அழகிய சின்ன கதை என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண கதை. ஒரு பணக்கார இளைஞனின் விலை உயர்ந்த கார் ஒன்று நின்றுட்டு இருக்கு. அதை ஒரு ஏழை சிறுவன் பார்த்துட்டு இருக்கான். உடனே அந்த பணக்கார இளைஞன் கேட்கிறாரு, சொல்றாரு அந்த சிறுவன் கிட்ட, இந்த கார் வந்து எனக்கு எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. உடனே அந்த ஏழை சிறுவன் முகத்துல ஒரு வியப்பு, இப்படி ஒரு அண்ணன் இல்லையே நீ வருத்தப்படுறியான்னு கேட்கிறாரு. இல்ல, இப்படி ஒரு அண்ணனாக நான் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அந்த ஏழை சிறுவன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்வா இருக்கோ அப்பதான் நம்ம லைஃப்ல வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு போக முடியும். 2 days in our life is very very important. The day we are born and the day when we find out why we are born. நிறைய பேர் நம்ம எதுக்கு பிறந்தோன்னே தெரியாமலே நம்ம லைஃப் வந்து முடிஞ்சிருது. ஒரு 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 புக்ல வந்து நான் படித்தேன், which is the precious land in the world ன்னு அந்த ஆத்தர் கேட்டிருப்பாரு. நிறைய பேர் வந்துட்டு நிறைய கோல்டு இருக்கிற லேண்ட் அப்படி இப்படி நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஆத்தர் ஃபைனலாக சொல்றாரு, இட்ஸ் a graveyard because that is the place where so many people are buried with lots of treasures without even sharing in the world. So the graveyard is the very precious land in the world. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த பெரிய ப்ரிஷியஸான விஷயத்தை ஷேர் பண்ணாமலே, ஃபைண்ட் அவுட் பண்ணாமலே they are buried inside ன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி before we leave the world we should do something, we should give some message to the world. அழகா அமைவதெல்லாம் வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடாது.
அமைவதை அழகா எப்படி மாற்றுவது என்று நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதை மாற்றி நம்ம போயிட்டே இருக்கிறது தான் வந்து வில் கிவ் a beautiful journey. ஸோ ஒவ்வொரு எனி ஸ்டேஜ் whenever I go, I will definitely register two things. One is we need friends, relatives and people around us to make our life successful. But only if we have competitors and enemies, then only we can become more success. Without them, it is not easy or possible for us to reach the point where we want to go. And the other thing is, do not take rest until your signature turns into an autograph. So have a good day. So all the best for your birthday, Kanavan. Invite and welcome all the dignitaries on the stage and off the stage, and thanks to the chief guest Shri Vijay Vishwa, guest of honor Honorable Dr. Padma Priya, and the founder chairman Linka Book of Records Dr. Joseph Ilanthengkar. Thank you for gracing the occasion and willing to take part in the event, and I am sure you will succeed in breaking or making this world record. All the best and good luck. The Faculty of Occupational Therapy of Meenakshi Academy of Higher Education and Research has been making good noise in the recent years, and this is another event this faculty is organizing. I wish the participants of this event all the very best. May success be yours. Congratulations. Language films. After completing a degree in engineering, he wanted to become an actor and began looking for opportunities to enter the film industry. He initially played small supporting roles in Attakati and Kuttikudi. He successfully auditioned for the lead role in S.S. Kumaran's film and portrayed a young man looking for a bride in his film. Very good morning to all. First of all, I should like to ask you sorry for two things, for my delay and wasting the 4 minutes for the AV. And yesterday I come to know that I'm going to join this event and all because during shooting I don't have the phone with me. And Ilanthengkar is my like an own brother. Thanks Anna for this greatest opportunity to watch the event. Yeah, I want to communicate with you in a very easy language as well, Tamil. என்னன்னா இன்னைக்கு நேற்று இந்த ஈவெண்ட்டோட போஸ்ட் வந்தோடனே ஜஸ்ட் புட் ஆன் மை ஸ்டேட்டஸ். உங்கள் காலேஜில் படித்த ஒரு அலுமி சீனியர் வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு, சார் இந்த மாதிரி நீங்கள் எங்கள் காலேஜ் போகிறீங்களான்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து இஸ் ஜஸ்ட் கைட் மீ. சார் கிளம்புங்க சார் எங்கள் காலேஜ் போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு கைட் பண்ணி கேகே நகர் பில்டிங் கொண்டு போயிட்டார். சார் என் காலேஜ் எப்படி இருக்கு சார்? செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குன்னா என்னை உள்ளே எனக்கு உள்ள சார் ஈவெண்ட்டுக்கு வந்துருக்கு சார். அப்படிலாம் எதில் போங்க போங்க. Again I called Anna got pick the call and I call பண்ணேன். சார் வந்துட்டு நானும் பார்க்கிங்லாம் நிற்கிறேன், வரல சார், லெஃப்ட்டில் பாருங்கள் ரைட்டில் பாருங்கள் அப்படின்னா எல்லாம் சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் எந்த பிரான்ச்சில் நிற்கிறீங்க? மீனாட்சி காலேஜ் தான் நிற்கிறேன் சார். இங்கே ஒரு பிரான்ச் இருக்கு, இங்கே வாங்க. ஐம் ஜஸ்ட் ஒன்ட்ரிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜுக்கு இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்காங்கன்னா ஐ ஜஸ்ட் ஒன்ட்ரிங். இட்ஸ் நாட் சிம்பிள் திங், மெனி பிரான்ச்சஸ் இன் த சேம் பிளேஸ். ஸோ காலையிலேயே நல்லா பிரைட்டாக பல்ப் வாங்கிட்டு அப்படின்னா கிளம்பி இந்த ஈவெண்ட்க்கு வரலாம் அப்படின்னா இங்கேயே வந்து 3 பல்பு கொடுத்துட்டாங்க. எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் டைம் ஃபார் யூ ஆல். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண போறீங்க. ஐ எம் ஸோ கிளாட் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹானரபுளாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் கங்க்ராட்ஸ் டு எவ்ரிஒன். எஸ் அஃப்கோர்ஸ் இந்த சொசைட்டியில் நம்ம எல்லாருக்குமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம எப்போ இந்த சொசைட்டியில் வென் பிகம் அண்ட் லைக் என்ன ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிஸாக நம்ம என்ட்ராகமோ அப்போ இருந்தே நம்மளுக்கான சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுது. நீங்கள் எல்லாருமே அதனால தான் எனக்கு இந்த ஸ்லோகன் கூட எடுத்திருக்கீங்கன்றது ரொம்ப ஹாப்பி. அண்ட் அந்த 90s ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்களோட சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். இந்த ஒரு செயல்முறை விளக்கம்ன்றது ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து புதுசாக நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்க. மேபி பிகாஸ் நீங்கள் எல்லாருமே வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் வாரியர். பிகாஸ் ஆஃப்டர் கொரோனா எவ்ரி மெடிக்கல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் பர்சனாலையும் பிகம் அ வாரியர். ஸோ நீங்கள் இப்போ திருப்பி வந்து இந்த சொசைட்டிக்கு இந்த வேர்ல்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஸோ யூ ஆல் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் லைக்
ஆக்டர், மாடல் இவங்களாம் தாண்டி யூ ஆர் கோன் டு பி an ambassador towards the world. உங்களுக்கும் எங்களுக்கும் டைம் மட்டும்தான். நாங்கள் கொஞ்சம் முன்னாடி இண்டஸ்ட்ரியில் வந்ததுனால ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். இனி வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி ஸ்டேஜில் உட்காந்து அவங்களுக்குலாம் ஒரு ரோல் மாடலாக இருப்பீங்கன்றது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஹாப்பி அபவுட் தட். பத்தோப்பியா மேடம் ஒரு ப்ரௌட் மதர். எனக்கு அந்த சிஸ்டர் நல்லா தெரியும். அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், நான் டென்னிஸ்டாக இருக்கேன், எங்கே படிக்கிறீங்க, எங்கே ஸ்கூலில் படிக்கிறீங்க, டென்னிஸ்ட் அப்படின்னாங்க. ஸோ அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்றது சிஸ்டர் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு டிஃபிகல்ட்டி எவ்வளோ, அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு அவங்க மோர் தென் நார்மல் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய தாண்ட சேலஞ்சஸ் நிறைய இந்த ஃபீல்டில் இருக்கு. ஏன்னா அந்த பேஷண்ட் கூட சொல்லக்கூடாது, அவங்கள வந்து ஒரு நார்மல் அவங்களால என்ன பண்ண முடியுன்றத அனலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லையா. ஸோ யூ ஷுட் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் தெம். ஸோ அவங்க எப்போ வந்து ஒரு பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்னதான் இருந்தாலுமே ஒரு டாக்டர் அவங்கள்ட்ட டேக் கேர் பண்ணி கேர் பண்ணிக்கிற டைம் மட்டும் தான் அவங்களுக்கு பியூர் மெடிசின்றது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நார்மல் மெடிக்கல் ஃபீல்ட் தாண்டி நீங்கள் எல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஒருத்தவங்களை கேர் பண்ணிக்கிறப்போ அவங்களும் நம்மளை மாதிரி நார்மல் சொசைட்டியில் வர்றதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய ஊண்டுகோலாக இருக்க போறீங்கன்னா திட் வில் பி அ மார்வலஸ். இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் அண்ட் மோர் ஓவர் அதை நம்ம எஃபர்ட்டாக போகிறப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுறாங்க, அவங்கள இந்த வேர்ல்டு கொண்டு போகணுன்ற விஷயத்த இந்த மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ ஆல் சார், தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி வந்து பிரின்சிபல் அண்ட் ப்ரொஃபஸர் சார் அண்ட் வைஸ் சான்சலர் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து உங்களை வெளியே கொண்டு வரணுன்றத எடுத்திருக்காங்க. இவங்களோட இந்த முயற்சிக்கு காரணம் நீங்கள், உங்களோட இந்த முயற்சிக்கு காரணம் அவங்க. ஸோ இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணி வேர்ல்டுக்கு இதை கொண்டு போகிறதுக்காக மிஸ்டர் ஜோசப் இளந்தண்டல் வந்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஈவெண்ட் நான் போயிருந்தேன், சாரி ஃபார் டேக்கிங் மோர் டைம். அந்த ஈவெண்ட்டில் ஒரு டீச்சர் வந்து 32 இயர்ஸாக வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு வேலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, விஆர்எஸ் கொடுத்துட்டாங்க. அவங்கள ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து அண்ணா இன்வைட் பண்ணி ஹானர் பண்ணாங்க. அந்த ஈவெண்ட்டில் அவங்க அந்த அம்மா சொன்ன வேர்டு வந்து, நான் இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கேன், எனக்கு வெளியே கூட தெரியாது, உங்களோட இந்த டாக்டரேட் வந்து என்னை என்ன பூஸ்டப் பண்ணியிருக்குன்னா இன்னும் 3 வருஷம் நான் போய் திருப்பி நான் ஸ்டூடெண்ட்ஸோட சேர போகிறேன், நான் திருப்பி போய் நான் சர்வீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. அந்த வேர்டை கேட்டோடனே ஐ எம் ஜஸ்ட் ஒண்டரிங் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எனக்கு விஆர்எஸ் போகணும்னு நினச்ச ஒருத்தவங்க நான் திருப்பி 3 இயர்ஸ் நான் சர்வீஸ் பண்ண போகிறேன்னு. அப்போது அவங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸோடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கப்படுது, பெரிய விஷயம் இல்லையா. அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்த நம்ம இளைஞர்களை நான் பண்ணி கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி இன்னைக்கு உங்களுக்கும் அதை கொடுத்துருக்காருன்னு வாட் ஐ ஃபீல். இந்த 90s ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இட் ஷுட் பி கோயிங் ஃபார் 9,009 lakhs வரைக்கும் போகணும் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. ஆனால் தேங்க்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்டடீஸ் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப உங்களால் முடிஞ்ச சின்ன சர்வீஸ் பண்ணுங்க. அது ரொம்ப கிடைக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அது ஸ்மால் ரெக்வெஸ்ட். தேங்க்யூ, அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். At Meher, we have excellent infrastructure facilities and well-trained, highly educated faculty members. Occupational therapy ranks as the topmost
Disability is a different ability. Disability is an ability differently. This is a blessing in disguise. I choose not to place this in my abilities, only by my abilities and not by my disabilities. We are people with disabilities, but we are human beings, with conscious, with the future. Having disability is not a problem, having bad mentality is. I was born with it, I can't change it, but we can change our mentality. It's okay, you don't have to fit in the gospel society. Disability is not inability. We just see them disabled without knowing they are differently abled. ഞാൻ ഇരയല്ല, അതിജീവിച്ച ഒരു സ്ത്രീയാണ്. The loss of vision doesn't impair the qualities of mind and heart. The eyes are useless when the mind is blind. To be blind is not miserable, but not to be able to bear that blindness that is miserable. The most beautiful things in the world cannot be seen or even touched. They must be felt with the heart. Open eyes, open hearts. Fight for cure. Never stop the fight for sight. I'm not disabled, I'm differently able. Stop the blindness and show some kindness. When beauty beams from the heart, even the blind people can see. It is not the eyes that are blind, but the heart. Blind eye sees better than a blind heart. You are perfectly able until you accept your disabled. Our willpower is stronger than our blindness. We are not victims, we are survivors. Beauty never dies, but it is embedded in you. No one can finish it. If burning is your culture, from ashes we rise. Burn and rise, but can. காலையில ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கேட்கலாங்களா? அப்ப மகிழ்ச்சின்றது எந்த இடத்துல வருது பாருங்க. நம்ம எந்த விஷயத்த சந்தோஷமா செய்யணுமோ அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. உண்மை இல்ல? இப்ப பாடல்கள் சினிமா பாட்டு நம்ம கேட்கிறோம், யாருமே அந்த பாட்டு புக்க வச்சு நம்ம யாருமே மனப்பாடம் பண்றது இல்லை. ஆனா அந்த பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுது, அந்த பாட்டு நம்ம பாடுறோம். ஏன்னா அந்த விஷயத்த நம்ம சந்தோஷமா செய்யறோம். அப்ப எந்த விஷயத்த நீங்க சந்தோஷமா செய்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனசுல என்ன ஆயிடும், பதிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு 6 மணி நேரம் நீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஆக்குபேஷன் தெரப்பி ரிலேட்டடான கோட்ஸ் தத்துவம்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வரட்டும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் அஃபிஷியல் அப்படியே பிரேக் பண்ணி கொஞ்சம் சாங்ஸ் நம்ம போகணும் நம்ம. சரிங்களா? இப்போ முக்கியமான வேர்ல்ட் ரெக்கார்ட் அனௌன்ஸ்மெண்ட்குள்ள நம்ம போக போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் வந்து நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். பேசலாமா? என்னோட பேர் பாத்தீங்கன்னா ஜோசப் இளந்தென்றல். என்னோட பேரு ஜோசப் இளந்தென்றல். நான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்டா இருக்கேன். மனித உரிமை செயல்பாடுகள், அதுக்கப்புறம் சட்ட ரீதியான உதவிகள் பண்றது. நீங்க இப்போ படிச்சுட்டு இருக்கிற படிப்பு தான் கிட்டத்தட்ட கவுன்சிலிங் கொடுக்கறது, அப்புறம் எல்லாருமே சோஷியல் சர்வீஸ் சப்போர்ட் பண்றது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய பேஸ். சோஷியல் ப்ரொடெக்ஷன் ஒரு ஆர்கனைசேஷன், ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் வச்சு நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் வைடு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா வந்து இந்த சோஷியல் சர்வீஸ்ல இருக்கும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கூட டிராவல் பண்றது, இவங்களை என்கரேஜ் பண்றதுக்கான ஐடியா எப்படி வந்ததுன்னா, எவ்ரி இயர் வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஸ்டூடெண்ட்ஸுடைய டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துறதுக்கான சில விஷயங்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போ வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னாலே எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டு, அந்த மாதிரி எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அது அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை வந்து ரீச் பண்ண முடியல. அப்படியே அவங்க அந்த ரெக்கார்டை ரீச் பண்ணாலும் நேரடியாக வந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றத பார்த்து வேலிடேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான நிறைய விஷயங்கள் வரதில்லை அப்படின்னு தோணுன போது தான் நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். ஸோ லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றத நம்ம ஆரம்பிச்சோம். இந்த லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உடைய மெயின் முக்கியமான நோக்கமே என்னன்னா, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் தனித்திறமையாளர்களுடைய திறமையை கண்டறிஞ்சு இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்துறது. வேர்ல்ட் ரெக்கார்ட்ல 2 விதமா இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ரிலேட்டடான ரெக்கார்டு இருக்கு, இன்னொன்று வந்து இண்டிவிஜுவல் டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய ரெக்கார்டு இருக்கு. இப்போ நீங்க இங்க இருக்கக்கூடிய 83 மாணவர்களும் உங்களை அறியாமலே ஒரு சமூக பணியை வந்து இப்போ நீங்க எல்லாருமே செஞ்சிருக்கீங்க. அதுக்கு நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஒரு மனிதனுக்கு நிச்சயமாகவே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இன்னொரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய தன்னம்பிக்கையான வார்த்தைகள் தான் வந்து உண்மையிலே ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம். நம்ம இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா நம்ம எதுல டிப்ரெஸ் ஆகும், எதுல நம்ம வருத்தமாகும் பாத்தீங்கன்னா, நம்மளை மிகவும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர், நாம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசல, ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லல அப்படின்ற போது நம்மளை அறியாமே நமக்கு என்ன தோணும் இல்ல, அந்த மன அழுத்தம் அப்படின்றது வந்துடும். அந்த மன அழுத்தத்தை நிஜமாவே போகக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள்லாம் கிடையவே கிடையாது. ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் அந்த மனிதனை வந்து அந்த கவலையிலிருந்து வெளியே கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளுக்கும் நீங்க செஞ்ச இந்த உலக சாதனைக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. இங்க கிட்டத்தட்ட நீங்க பேசுற ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மகாத்மா காந்தி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் அகிம்சை அப்படின்ற ஒரு வழியை கொண்டு போனாரு. மருத்துவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னைக்கு நீங்க ஒரு அவேர்னஸ் பண்ணிட்டீங்க. நீங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், நீங்க உங்க பாட பிரிவுகள்ல எல்லாத்துலயுமே நீங்க பார்த்திருப்பீங்க, முக்கியமா நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன ஒரு விஷயம்னா, வரக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ் வராங்க பாருங்க, அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு வாஞ்சியோட எவ்வளவு பேஷனோட பேசுறீங்கன்றதா ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நீங்க கொடுத்து அனுப்பக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கும். சொல்லுவாங்க, ஒரு குழந்தை கிட்ட பேசும்போது நம்ம எப்படி பேசணும்னா, அந்த குழந்தையோட உயரத்துக்கு இறங்கி நம்ம முட்டி போட்டு அந்த குழந்தையோட ஐ கான்டாக்ட், அந்த கண்ணோடு கண்ணா பேசும்போது தான் அந்த குழந்தைக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து அந்த குழந்தைகளுடைய ஆழ் மனதில் போய் சேரும். அப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் அதெல்லாம் அந்த உடல்ல போய் சேர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கும் அந்த பேஷண்ட்டுக்குமான அந்த நோயாளிக்குமான ஒரு எமோஷனல் பாண்ட், ஒரு எமோஷனல் கனெக்டை வந்து நீங்க உருவாக்கி கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். நான் இந்த மருத்துவரை நாடி வந்துட்டேன், இந்த மருத்துவர் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பா மாற்றுவார். ஒரு நடக்க முடியாத ஒரு குழந்தை வருது, நீங்க பார்க்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா ஏதாவது பிராக்டிஸ்ல இருப்பீங்க. நடக்க முடியாத ஒரு குழந்தை ஒரு 3 மாசத்துல நான் அந்த குழந்தை நடந்து வரும்போது அந்த பேரண்ட்டுடைய முகத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு மருத்துவர்களாக நீங்க காரணமா இருக்கீங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரம். அப்போ நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள் மருத்துவத்துறையை தாண்டி, மருத்துவ படிப்பை தாண்டி இந்த உலகத்தை எந்த அளவுக்கு நீங்க படிக்கணும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஏன்னா அறிவு வேற, ஞானம் வேற. அறிவு வேற, ஞானம் வேற. நாலேஜ் வேற, விஸ்டம் வேற. நீங்க எந்த அளவுக்கு உங்களை விஸ்டமா மாத்துறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்க ஞானமா மாறுறீங்கன்றது முக்கியம். அறிவு என்பது தலைவலி வந்தா ஒரு சாரிடான ஏதோ ஒரு மாத்திரையை சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம் அப்படின்றது தான் அறிவு. ஆனா ஞானம் என்பது அந்த அவருக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஒரு மன அமைதியை கொடுக்க போறீங்க அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான அந்த இடத்துல வரக்கூடிய ஞானம் என்பது. அப்ப மருத்துவர்கள் இந்த தலைமுறையை, அடுத்த தலைமுறையை நோயில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கும்போது நீங்க எல்லாருமே உங்களை நீங்களே வந்து பெருமைப்பட்டு கொண்டு, நான் இந்த சமுதாயத்தை மாற்ற பிறந்தவர், இந்த சமுதாயத்தை எல்லாருமே வந்து அந்த உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மருந்துகள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்கள் மட்டும்தான் அவருக்கு இயற்கையாவே அவர் குறைபாடுகளோடு இந்த சமுதாயத்துல இறைவனுடைய படைப்பிலே குறைபாடோடு பிறக்கிற ஒரு குழந்தையினுடைய அந்த குறைபாடுகளை நீக்கி அவர்களுடைய மனதிற்கு மருந்துடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? குறைபாடோட ஒரு குழந்தை பிறக்குது, சரியான அறிவு வளர்ச்சி இல்லாம, கண் பார்வை இல்லாமல், இல்ல நடக்க முடியாம, இல்ல சொல்றதை புரிந்து கொள்வதற்கு ஏற்ற அறிவு இல்லாமல் ஒரு குழந்தை இயற்கையாகவே பிறக்குது என்பது அது இயற்கையினுடைய முரண்பாடு. இறைவனுடைய படைப்பிலே அப்படி ஒரு பிறப்பு வரும்போது அந்த இறைவன் உங்க எல்லாரையுமே உருவாக்கி, நல்ல விதமாக உருவாக்கி, உங்களை எல்லாம் இந்த மாதிரி ஒரு கல்வி முறைக்குள்ள உங்களை கொண்டு வந்து உங்களை அந்த படிப்பையும் படிக்க வச்சு அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்க இந்த படிப்பை வந்து எந்த அளவுக்கு நீங்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படிப்பா நீங்க பார்க்கணும். நீங்களா ப்ரௌடா ஃபீல் பண்றீங்களா? ஆக்குபேஷன் தெரப்பியை நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்றது நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்றீங்களா? நீங்க அப்ப கிளாப்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாம் ரொம்ப அமைதியா கேட்குறீங்க. நீங்க எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணிருக்கீங்க தெரியல. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா மலையாளம் படிச்சாங்க, சைனீஸ் படிச்சாங்க, தெலுங்கு படிச்சாங்க, நிறைய பன்மொழிகள்ல நீங்க வந்து உங்களுடைய தத்துவங்களையும் ஆக்குபேஷன் தெரப்பி சார்ந்த விஷயங்களை நீங்க எடுத்து சொல்லும் போது இங்க தமிழ்ல நான் பேசுறது உங்க எல்லாருக்குமே அந்த மொழி கரெக்டா வந்து சேருதா அப்படின்றது எனக்கு கண்டிப்பா தெரியணும். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, நீங்கள் எல்லாம் இறைவனால் நேரடியாக அனுப்பப்பட்ட தேவதைகள் தான். நீங்க எல்லாமே ஏஞ்சல்ஸ் தான். இது ஒரு வார்த்தைக்காக சொல்லல. மருத்துவம் படிக்கணும் எல்லாமே ஏஞ்சல்ஸ் தான். அவங்க உடல்ல ஏற்படக்கூடிய நோய்க்கு வந்து மருந்து தேடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இயற்கையாகவே இறைவனாலேயே
குறைபாடோடு பிறக்கப்பட்ட ஒரு குழந்தையுடைய குறையை நீக்கி அவன் மனக்குறையை நீக்கிறீங்கன்னா அது சாதாரண விஷயம் அல்ல. அப்ப மருத்துவத்துறையில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தொழில்முறை மருத்துவம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு. அது முதல் தலைமுறை நீங்களாம் கொண்டு போய் எனக்கு தெரிஞ்சு இப்பதான் 7th பேட்ச், இப்பதான் 2வது பேட்ச் 3வது பேட்ச் சொல்லி நிறைய யூனிவர்சிட்டி நான் போற இடத்தெல்லாம் சொல்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3வது கல்லூரி இப்ப நான் வருது. ஆக்குபேஷன் தெரப்பி ரிலேட்டடா மட்டும் 3வது கல்லூரி வரேன். அப்போ நம்ம செய்யற வேலையை நீங்க எப்போ வந்து ப்ரௌடாவோ, நீங்க செய்யற வேலையை வந்து ஒரு மகத்துவம் வாய்ந்ததாக நீங்க நினைக்கும் போது அந்த வேலையை நீங்க சேவையாகவே நிச்சயமாக இந்த உலகத்துக்கு நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ரெக்கார்ட் முடிச்சிட்டீங்க. மீனாட்சி காலேஜ்ல வந்து ஆக்குபேஷன் தெரப்பி டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே நீங்க முடிச்சிட்டீங்க. இப்போ இப்படி ஒரு கல்வி முறையில நீங்க இப்படி ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்கன்றத நீங்க எப்படி ப்ரொமோட் பண்ண போறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து இந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள அரங்கத்துக்குள்ள முடிகிற விஷயமே அல்ல. ஆடிட்டோரியத்துக்குள்ள இந்த விஷயம் முடியக்கூடாது. அப்ப இதை எப்படி நீங்க வெளியே கொண்டு போக போறீங்க, இந்த கல்வி முறையை பத்தி எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்த போறீங்க, உங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு கல்வி படிக்கிறீங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேர் ஈஸியா சொல்லிடுவாங்க டாக்டர் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டாக்டர்ல நீங்க எந்த பிரிவு எடுத்து படிக்கிறீங்கிறத நீங்க பெருமையா சொல்லணும். நீங்க அந்த புரிதலை வந்து உங்களுடைய பெற்றோர்கள் கண்டிப்பா ஏற்படுத்திருப்பீங்க, அதனால ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு, உங்களுடைய உறவுகளுக்கு, உங்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு நீங்க இந்த கல்வி முறையை பத்தி ஒரு புரிதலை நீங்க ஏற்படுத்தணும். ஏன்னா இது வந்து பாரம்பரியமாக இருந்த கல்வி முறை தான். இது ஏதோ இன்னைக்கு கண்டுபிடிச்ச மருத்துவ முறை அல்ல, பல நூற்றாண்டுகளாக இருந்த மருத்துவ முறை தான். மற்ற மருந்துகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு வந்தது. இது 21ஆம் நூற்றாண்டு வந்த மருத்துவ முறையே இல்லை. இது காலங்காலமாக சித்தர்கள் காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தி வருகிற ஒரு தொழில்முறை மருத்துவம். அப்ப இந்த மருத்துவத்தை பற்றி புரிதலோட நீங்க இருக்கும்போது இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த தொழில்முறை மருத்துவத்தை பற்றி நீங்க எத்தனை பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க இதை எந்த அளவுக்கு நீங்க இதை வெளியே கொண்டு போயிருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். இதை நீங்க வெளியே கொண்டு போறதுக்கான மிகச்சிறந்த தளமா இந்த காலத்துல நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து செலிபிரிட்டிஸ் மூலியமா கொண்டு போகலாம், இல்லைன்னா நீங்களே செலிபிரிட்டிஸா மாறலாம். உங்க சோசியல் மீடியா மூலியமா இந்த விஷயத்தை நீங்க கொண்டு போகலாம். ஏன்னா இங்க எல்லாருக்குள்ளேயும் உங்களுடைய தொழிலை தாண்டி நீங்க எல்லாருமே ஒரு திறமை வச்சிருக்கீங்க. நீங்க செய்யற இந்த படிப்பை தாண்டி ஒரு திறமையை எல்லாருமே வச்சிருக்கீங்க. பார்த்தேன் உட்கார்ந்து இருந்தவங்க நல்லா எழுதுறாங்க, பேசுறாங்க, டான்ஸ் ஆடுறவங்க கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரிந்த ஊடகத்தின் வழியாக உங்களுடைய கல்வியை நீங்க வெளியே கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம், எல்லாருக்குமே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் பிடிக்கும். ஆனா நம்ம பேர் கேட்டோம்னா டக்கு நம்ம என்ன சொல்றோம், இறையன்பு சார் பேரை சொல்லுவோம், சைலேந்திர பாபு பேரை சொல்லுவோம். நம்ம ஏன் டக்குன்னு அவங்க பேர் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மட்டும் தான் மைக் பிடிச்சு மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க தான் என்ன பண்றாங்க, மைக் பிடிச்சிட்டு சோசியல் மீடியால மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப யார் மக்கள் தொடர்போடு இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அவங்க செய்கிற தொழிலை, அவங்க செய்கிற சேவையை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க தான் ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இந்த இதுக்கு மாறணும். நீங்க செய்யக்கூடிய இந்த மருத்துவ முறைக்கு, நீங்க எடுத்திருக்கிற இந்த கல்வி முறைக்கு நீங்க தான் ஒரு பிராண்ட் அம்பாசிடரா மாறணும். உங்களுக்கு வந்து மீனாட்சி அகாடமியில என்ன பண்ணாங்க, ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு மாதிரி உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி உங்க எல்லாருக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே உங்களுடைய இன்ஸ்டால, உங்களுடைய ஃபேஸ்புக்ல எல்லாத்துக்குமே போஸ்ட் போடுவீங்க. ப்ரௌட் பியர் அதுல போடும்போது நீங்க உங்க தொழில் சார்ந்த நீங்க எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க அப்படின்றத நீங்க போடணும். அதுல லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஹேஷ்டேக் போட்டு நீங்க அதை போடும்போது, அப்போ லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஹேஷ்டேக் போடும்போது உங்களுடைய கல்வி நீங்க என்ன இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணீங்கன்றதும் மக்களிடையே வந்து ரீச் ஆகும். அப்ப தெளிவா இருந்துக்குங்க. நீங்க ஒரு விஷயம் செய்யும் போது அந்த விஷயத்தோட நிக்காம இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி மூலியமா தான் கொண்டு போக முடியும். நல்ல ஒரு ஆக்டரா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, நல்லா பேசணும். இப்ப நமக்கு டக்குன்னு கேட்டா நமக்கு விஜய் சேதுபதியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம், தனுஷை பிடிக்கும்னு சொல்லுவோம், விஜய் பிடிக்கும்னு சொல்லுவோம், அஜித்தை பிடிக்கும்னு சொல்லுவோம். இவங்க தான் சொல்லுவோம். ஆனா இதுல யார் மக்களோட அதிகமா பேசிட்டே இருக்காங்களோ அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சோம். இப்ப விஜய் சார் இப்ப ஆடியோ லான்ச் தான் பேச ஆரம்பிச்சிட்டாரு, ரஜினி சார் மாதிரி குட்டி ஸ்டோரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. வேற வழி இல்லை, பேசிதான் ஆகணும். இதுக்கப்புறம் பேசினா மட்டும்தான் மக்களோட கூட நம்ம என்ன பண்ண முடியும், கனெக்ட்ல இருக்க முடியும். ரஜினி சார் மைக் பிடிச்சா பேசுறாரு, கமல் சார் பேசுறாங்க. கமல் சார் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பாலிடிக்ஸ்க்கே வந்தாரு. ஏன்னா மக்களோட தொடர்புல இருக்கும். அவர் டிவி சேனல் வரணும்னு அவசியம் இல்லை, பட் வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னா பப்ளிக்கோட கனெக்டிவிட்டில இருந்தா தான் அவருடைய அந்த அரசியல் கட்சியை வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு. அப்போ மிகச்சிறந்த ப்ரமோஷன் டூல் எதுனா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. மிகப்பெரிய ப்ரமோஷன் டூல் நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும்தான் உங்களுடைய திறமையை வந்து வெளியே கொண்டு போக முடியும். உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய திறமையோ. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு டான்ஸ் ஆட தெரியும் எனக்கு தெரியாது, எத்தனை பேருக்கு பாட தெரியும் தெரியாது, எத்தனை பேருக்கு பேச தெரியும் எனக்கு தெரியாது, எத்தனை பேருக்கு நல்லா கவிதை எழுத தெரியும், எத்தனை பேருக்கு படம் வரைய தெரியும் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அப்போ
ஒண்ணு உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை ஏற்றி மேல அனுப்பணும், இல்ல நீங்களே ஏறி வரணும். இது ரெண்டு மட்டும்தான் முறை, இது ரெண்டு மட்டும்தான். ஏன்னா இங்க படிச்சுட்டு வரவங்கள எத்தனை பேர் வந்து இந்த தொழில வந்து இந்த மருத்துவ முறையை அடுத்த தலைமுறை கொண்டு போக போறீங்கன்னு தெரியாது. ஆனா கொண்டு போக வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஏதோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம், இன்னைக்கு சர்டிபிகேட் வாங்கிட்டோம், ப்ரௌடா ஃபீல் பண்ணணும்ன்றதை தாண்டி இன்னைக்கு இங்க இருந்து நீங்க எல்லாருமே கிளம்பி போகும்போது என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்ச மிகச்சிறந்த விஷயம் இந்த துறையை எடுத்து நான் படிச்சது மட்டும்தான் அப்படின்ற பெருமை கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். கண்டிப்பா புரியுதுங்களா? ரொம்ப ப்ரௌடா ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணணும். அப்படி நீங்க ஃபீல் பண்ணும்போது மட்டும்தான் அந்த இறை சக்தி, இறை எத்தனை பேர் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு தெரியல சொல்றேன். கடவுள் நம்பிக்கை இருந்து இல்லைன்னா யூனிவர்சல் நீங்க நம்புறீங்கன்னா சாதாரணமா உங்களை வந்து அந்த கடவுள் வந்து செலக்ட் பண்ணிருக்க மாட்டாரு. உங்க அப்பா டாக்டரா இல்ல அம்மா டாக்டரான்னு ஆனா நீங்க எல்லாருமே டாக்டரா இருக்கீங்க. ஏன் கடவுள் உங்களெல்லாம் டாக்டர் படிக்க வச்சிருக்காருன்னா உங்களை வச்சு ஏதோ செய்ய போறாரு, உங்களை வச்சு இந்த சொசைட்டிக்கு ஏதோ நல்லது செய்ய போறாரு. அதனாலதான் உங்களுக்கு எல்லாருமே இந்த துறையை எடுத்து படிச்சிருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருமே நான் வாழ்த்துறேன். ஆல்ரெடி காலையில இருந்து ரொம்ப நேரம் நீங்க எல்லாருமே இருந்துட்டீங்க. உங்களை கொஞ்சம் ரொம்ப நேரம் 6 மணி நேரம் உட்கார வச்சுட்டேன்னுக்காக தான் சாங் போடுங்க கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம்னு பார்த்தா நிஜமாவே எல்லாருமே ஹாப்பியா இருந்தீங்க. எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். நேரம் கிடைக்கும் போது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உளவியல் சார்ந்து மனம் சார்ந்து உங்க கூட நான் எப்படிலாம் உரையாடணும்னு நினைக்கிறேனோ வாய்ப்புகள் கிடைக்கும் போது நான் கண்டிப்பா உங்களை வந்து நான் சந்திச்சு பேசுறேன். நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே சாப்பிடுங்க, நல்லதே சிந்திங்க, நல்லதே செய்யுங்க. வாழ்க்கை எல்லாருமே எப்படி இருக்கும்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. LinkedIn Book of Records certificate. 92 students reciting multilingual slogans pertaining to empowerment of